எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தலைவன் சண்டைக்கு ஏறிருவான். வெட்டு 1 துண்டு 3 தான். இட்டலியில பொறந்து, வளர்ந்து அங்க இருக்க ஒரு டீம்ல 17 வயசுல டெபியூ பண்ணதுக்கப்புறம், அங்கிருந்து நேரா ஸ்காட்லாந்து போறாப்ல. ரேஞ்சர்ஸ்ல விளையாடுறக்கு. ரேஞ்சர்ஸ்ல 1 வருஷம் விளையாண்டு புட்டு, மறுபடியும் இட்டலிக்கே திரும்பி வந்து சலர்னிட்டானால விளையாண்டுட்டு 1999ல ஏசி மிலான்ல போய் சேர்றாப்ல. ஏசி மிலான்ல சேர்ந்ததுக்கப்புறம், பல பேத்தோட கையி, காலு, மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து விட்டுருக்கான். அது வேற கத. தலைவன் பிட்சுக்குள்ள இறங்கிட்டான்னா, ஒரு வாரியராவே மாறிருவாப்ல. ஒரு வெறித்தனமான அக்ரஷனோட தான் ஃபுல் மேட்சுமே தலைவர் விளையாண்டுருப்பாப்ல. அந்த கொடூர ஏசி மிலான் டீம்ல முக்கியமான ஆளா இருந்தது கட்டூசோ தான். சுமார் ஏசி மிலானுக்கு மட்டும் 335 தடவ விளையாண்டுருக்காப்ல. அதுல 2 செரியா டைட்டிலு, 2 யுசிஎல் டைட்டிலையும் அடிச்சுட்டு, இட்டலிக்கு 73 அப்பியரன்ஸ போட்டுட்டு, அதுல 2006 வேர்ல்டு கப்பையும் அடிச்சு போட்டு, 2012ல தானையா தலைவன் கட்டூசோ ரிட்டயர் ஆயிட்டாப்ல. தலைவனோட டெம்பரமெண்ட்டையும், அக்ரஷனையும் வச்சும் பார்க்கும்போது, தலைவன் எப்படியாவது கோச் ஆனான்னா, இப்ப இருக்கிற பல ஃபுட்பால் பிளேயர் மண்டைய பேத்துருவாப்லன்னு தான் நெனச்சேன். கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு, அக்ரஷன் எல்லாம் கம்மி பண்ணிட்டு, ரொம்ப ஸ்வீட்டா, ஒரு டஜன் டீம மேனேஜ் பண்ணியிருப்பாப்ல. அதுலயும் முக்கியமான டீமுகளான ஏசி மிலான், நாப்போலி எல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காப்ல. தலைவர மாரி ஒரு பிளேயர இனி நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா, அப்படி ஒரு பிளேயர் வந்தான்னா, 12 மாசத்துல 13 மாசம் பேன்லயே போயிரும். அப்புறம் எங்கத்த போய் ஃபுட்பால் விளையாடுறது? கட்டூசோ பார்க்கறக்கு சின்னதா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தலைவன் சண்டைக்கு ஏறிருவான். வெட்டு 1 துண்டு 3 தான்.